ஹலோ, வெல்கம் டு மீராஸ் மல்டி சேனல். இன்றைக்கி அவல் புட்டு பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணேன். அதோட ரெசிபி பார்க்கலாம். அவல் புட்டு பண்ணுவதற்கு நல்லா கெட்டி அவலாக எடுத்துக்கணும். அப்போ தான் அவல் புட்டு நல்லா வரும். நான் 1/2 கிலோ அவல் எடுத்துட்டேன். அந்த 1/2 கிலோவை 2 தடவையாக நல்ல ஒரு 4 ஸ்பூன் நெய், ஒவ்வொரு தடவைக்கும் 4 ஸ்பூன் நெய் விட்டு சிம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கருக விடக்கூடாது. நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் அவல் புட்டு நல்லா உருன்னு நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 4 டம்ளர் ஜலம் மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தேங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை நெய்யில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு முந்திரி பருப்பையும் வறுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். வறுத்தவளை ஒரு பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். ஆறின அப்புறம் மிக்சியில் 2 தடவையாக போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். இது எவ்வளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நைஸாக அரைச்ச அந்த அவலை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா வெந்நீர், அது கொஞ்சம் வார்மாக ஆன உடனே அதால் கையில் அப்படி மொத்தமாக விடாமல் தெளித்து பெசரி வைக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 4 டம்ளரும் யூஸ் ஆகும் சில சமயம். இல்லாட்டா அதுக்கு தேவையான அளவு மாத்திரம் தெளித்து பெசரி ரெடி பண்ணி மூடி வச்சுக்கணும். அப்புறம் 1/2 கிலோ அவளுக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துனா சரியாக இருக்கும். அந்த 1 கிலோ வெல்லத்தை தண்ணி விட்டு நல்லா குப்பையெல்லாம் எடுத்து வடிகட்டி எடுத்துட்டும் கெட்டியான பாகு வைக்கணும். பாகு கெட்டியான தண்ணியில் போட்டு பார்த்து ஒரு உருட்டி ஒரு இதில் போட்டிலாம் நங்குன்னு சத்துங்க, அதான் பாகுவோட பதம். இந்த பாகு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் எடுத்து அது நல்ல ஒரு தட்டில் போட்டு தேய்ச்சி இந்த அவல் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதோடு சேர்ந்து நல்லா கலக்கணும். அந்த பாகு நல்லா அந்த அவலில் ஊறுற மாதிரி நல்லா தேய்ச்சி கலக்கணும். இப்படி பண்ணலாம் அவல் புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து வைத்த தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் அதில் போட்டு கலந்துக்கணும். நெய்யை நிறைய காய்ச்சி விடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.